தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் சூர்யாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் சூர்யா சமீப காலமாக அரசியல் பக்கம் சாய்ந்து வந்தார், அரசியல் பேசி வந்தார், பொது பிரச்சனைகளை பற்றி பேசி வந்தார். ஆனால் சமீப காலமாக அமைதியாக உள்ளார். குறிப்பாக கரூரில் 41 பேர் மரணமடைந்தார்கள். இதற்கு காரணம் திமுக என்று குற்றம் சாட்டப்பட்டது, நடிகர் விஜய் என்று குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் நடிகர் சூர்யா அவர்கள் எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக இருந்து வருகிறார். கொங்கு மண்டலத்தில் திமுக தன்னுடைய காலை பதிக்க விரும்புகிறது, வெற்றியை பெற விரும்புகிறது. ஆகவே கொங்கு மண்டலத்தை சார்ந்த நடிகர் சூர்யாவை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய சூர்யாவிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது. அவருக்கு திமுகவில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நடிகர் சூர்யா தரப்பு அமைதியாக உள்ளது, எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் திமுக தொடர்ந்து நடிகர் சூர்யாவை திமுகவில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக சூர்யா பிரச்சாரம் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.